வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினது நாடெங்கும் கவனத்தை ஈர்த்திருக்கு. அது குறித்து பல தொகுதிகளில் தந்தி டிவி மாதிரியான ஒரு நிறுவனங்கள் அந்த சேனல்ஸ்லாம் போய் பேட்டி எடுத்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது, இது ரொம்ப முக்கியம், நம்ம தமிழரோட பெருமையை ஓங்கி ஒழிச்சிருக்காரு உலகநாயகன்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் பேசுறது புரியல, தமிழிசை வானதி சீனிவாசன்லாம் புரியலன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. தந்தி டிவியில் பல தொகுதிகளில் போய் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதாவது பாராளுமன்றத்தில் கமல்ஹாசன் பேசிய அந்த சில நிமிடங்கள் தமிழ்நாட்டு அரசியல் எல்லையை தாண்டி நாடெங்கும் கவனத்தை ஈர்ந்தன. ஒரு நடிகர் பேசினார் என்பதை விட ஒரு குடிமகன் கேள்வி எழுப்பினார் என்ற விமர்சனமே மேலோங்கி இருந்தது. இந்த உரை நாடெங்கும் இப்படியும் அப்படியுமான எதிர்வினைகள் புரியவில்லை என்கிறார்கள் சிலர். பாராளுமன்ற உரை இப்படியா இருப்பது என்கிறார்கள் சிலர். நன்றாக பேசினார் என்கிறார்கள் சிலர். ஆனால் கமலின் கன்னி பேச்சு நாடெங்கும் கவனிக்கப்பட்டது. அதுதான் டெல்லி அரசியலில் கால்பதித்திருக்கும் கமலின் முதல் வெற்றி. இதற்கிடையில் ஜென்சி தமிழ் இளைஞர்கள் கமலை கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். டெல்லியில் ஒலித்த கம்பீர தமிழ் குரலாக கமலின் கன்னி பேச்சை புகழ்ந்தார்கள். நெகட்டிவ் விமர்சனம் செய்தவர்களை பூமர்கள் என்று கேலி செய்து ஓரம் போக சொன்னார்கள் சோசியல் மீடியாக்களில். ஆக மொத்தத்தில் கமலின் சொல்வாக்கினால் இளைஞர்கள் மத்தியில் அவரது செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. வெற்றி தமிழனாக சென்னை திரும்பி இருக்கும் கமலுடன் பேச முயற்சித்த போது கேட்டது இருமல் சத்தம். ஆம், ஒரே ஒரு நாள் டெல்லி காற்றை சுவாசித்ததன் காரணமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன். டெல்லியில் மாசுக்கள் எந்த அளவு இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. டைரக்டர் அமீர், அதே மாதிரி மதுரை மாவட்ட மக்கள் நீதி மையம் பொறுப்பாளர், அதான் முன்னாடி நற்பணி இயக்கமாக இருந்த காலத்தில், ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கமாக இருந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய நம்முடைய அழகர். ஸோ அழகர் அவங்கெல்லாம் கிளாஸ்மேட். அழகர் அமீர் அதை முன்னாடியே சொல்லியிருக்காரு. நான் அழகரோட நிறையா முறை பேசக்கூடிய அவரோட வாய்ப்பு இருந்தது. அந்த காலகட்டங்களில் நிறையா பேசியிருக்கோம். அப்போல்லாம் அவர் லாயரு. அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இவ்வளவு தீவிரமாக இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு, உலகநாயகனை பற்றியும் அமீரை பற்றியும். இப்போ சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமீர் எந்த அளவு தீவிரமான கமல் ரசிகர் அப்படின்னா, 91 தீபாவளி ஒரு பக்கம் குணா, இன்னொரு பக்கம் தளபதி. ஸோ இவருக்கு குணா படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டாராம். அவருக்கு கை கால்லாம் உடஞ்சிருக்கு. அவர் கால் உடஞ்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆட்டோவில் வச்சு கூப்பிட்டு 4 சேர், அந்த 4 சேரை போடாமல் இவரை மட்டும் உட்கார வச்சு அந்த மாதிரி உட்கார வச்சு அவரை பார்க்க வச்சுருக்காங்க. கத்துறாராம், கமல் வாழ்க கமல் வாழ்கன்னு படம் ஃபுல்லாக கத்துறாராம். காரில் வச்சு தூக்கிட்டு பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ உடம்பு அடிபட்டால் கூட வெறித்தனமாக கமல்ஹாசன் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி. அதே நேரம் இவர் டைரக்டர் ஆன பிறகு விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. இவருடைய ராம் ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் கொடைக்கானல் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டு இவர் போய் பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. மதுரையில் போய் ஒருத்தட்ட ஃபைனான்சியர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி கீழே விருமாண்டி முதல் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்காரு. அதாவது ஒரு நாள் ஷூட்டிங் நடக்கலைன்னா எத்தனையோ லட்சம் லாஸ் ஆகுமா, அந்த யூனிட்ல எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தே ஆகணுமா. ஸோ இவர் எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்துருக்காரு. அதை பற்றி அவர் கவலைப்படலை. அன்னைக்கு நம்ம உலகநாயகன் படத்தை பார்த்தோமே அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான வெறித்தனமான ஒரு ரசிகர் அமீர் அப்படின்னு சொல்லி அழகர் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மிகப்பெரிய கேமராமேன், இயக்குனர் PC ஸ்ரீராம் அவருக்கு பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் எவர் கல்ட் மூவி அப்படின்னு கொடுத்தாங்க. என்ன படத்துக்கு கொடுத்தாங்கன்னா, குருதி புனல் படத்துக்காக கொடுத்தாங்க. ஸோ குருதி புனல் எப்படி கமல் சாரோட எடுத்த அனுபவத்தை பற்றி கேட்டாங்க. இந்த படம் ரொம்ப ஐடியாலஜி பேசுகிற படம். ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக இறங்கணும்னு சொல்லி முழு மூச்சாக நான் இறங்கிட்டேன். இந்த படத்தை 30 நாளில் நாங்கள் எடுத்து முடித்தோம். ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் 30 நாளில் இந்த படத்தை எடுத்து முடித்தோம். தமிழ் தெலுங்கு 2 மொழியில் எடுத்தோம். தமிழில் குருதி புனல், தெலுங்குல துரோகி அப்படிங்கிற பேரில் எடுத்தோம். 30 நாளில் எடுத்த படம். இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான படம், கமல் மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ, அவரை வச்சு நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த படம்லாம் ஓடுமா, பாட்டு இல்லாமல் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தமிழில் மிகப்பெரிய லாபம் கிடைத்தது. தெலுங்கில் எபோவ் ஆவரேஜாக வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தையும் தேவர் மகன் படத்தையும் ரீமேக் பண்ண போகிறாரு. PC ஸ்ரீராம் கமல்ஹாசன் சேர்ந்தாலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து சுபசங்கல்பம் பண்ணாங்க, பிரமாதமாக இருந்தது. நாயகன் பண்ணாங்க, பிரமாதமா இருந்தது. தேவர் மகன், அபூர்வ சகோதரர்கள், குருதி புனல், இந்த மாதிரி படங்கள் இவங்களோட காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவர் மகனையும் நம்ம குருதி புனலையும் ரீரிலீஸ் பண்ண போறாராம் உலகநாயகன். எப்பங்கிறது தெரியல, அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
இப்போ துரந்தர் மாபெரும் வெற்றி படமாக ஆயிருக்கு, 1000 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. அடுத்த பார்ட் மார்ச் 19 வரப்போகுது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்த பிறகும் மிகப்பெரிய அளவில் நம்பர் 1 இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே கம்பேர் பண்ணுவாங்க விஸ்வரூபத்தையும் துரந்தரையும். ஏன்னா ரெண்டுமே ஸ்பை படங்கள், ரெண்டுமே எஸ்பியானாஜ். ஒரு குழுக்குள்ளே போய் ஊடுருவி அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்தியன் ஆர்மிக்காக வேலை பார்த்த இந்தியன் ஆர்மியை ஜெயிக்க வைக்கிறது தான், இந்தியாவுக்காக வேலை பார்க்கறது தான் அந்த ரெண்டு எஸ்பியனாஜுடைய வேலை, ஸ்பையோட வேலையுமே. இதில் வந்து ரெண்டுமே எடுக்கப்பட்ட விதம், அதாவது விஸ்வரூபங்கிறது படம் வந்து பல வருடங்கள் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆகியும் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு வந்து விஸ்வரூபம் குறிப்பாக அந்த ஆப்கானிஸ்தான் காட்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆப்கானிஸ்தான் அவங்க இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த வில்லனு, அந்த குரூப் ஆஃப் பீப்புளு, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப ஆத்தன்டிக்காக கமல் பண்ணியிருப்பார். தனிக்கும் அது வந்து ஜோர்டான் மாதிரியான நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தியிருப்பார். ஏன்னா அங்கே ஆப்கான் நம்ம போக முடியாது, ஜோர்டானில் படப்பிடிப்பு நடத்தியிருப்பார். இங்கே வந்து ஜேபிஆர் காலேஜ் பின்னாடி நடத்தினார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக அவ்வளவு அட்வான்ஸாக அப்போவே அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாரு. இவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது, இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. இவங்களும் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. துரந்தர் நல்ல பிரமாதமாக இருந்தது. பட் ஆனாலும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு படி மேலே இருக்குது கமலஹாசனுடைய விஸ்வரூபம். பார்ட் 1 பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. இதை வந்து இந்த குரோக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, GROK, ட்விட்டரில் கேள்வி கேட்டிருந்த ஒரு நண்பர், விஸ்வரூபம் விசஸ் துரந்தர் விச் இஸ் பெஸ்ட்னு. அதுக்கு வந்து குரோக்கு பதில் சொல்லியிருந்தது, டஃப் கால், போத் ஆர் ஸ்டெல்லர் இந்தியன் ஸ்பை த்ரில்லர்ஸ். Vishwarupam stand out for its innovative storytelling and Kamal Haasan tour de force performance, making it a timeless classic. Dhurandhar impresses with the intense action and fresh narrative, but I would pick Vishwarupam as the best ever. What she was குரோக்கே கேட்குது, அதாவது துரந்தரை விட விஸ்வரூபம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு குரோக்கே கேட்குது. அப்படின்னா பாருங்க அப்போ எந்த அளவு பிரமாதமாக எடுத்திருக்காரு அப்படின்னு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, விஷால் முகமது காஷ்மீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டான்சர் விஸ்வநாத் அப்படின்னு சொல்லி கதக் டான்ஸ் கற்றுக் கொடுக்குற ஒரு கலைஞனாக அந்த பக்கம் அமெரிக்காவில் இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் யார், அவர் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு 2-3 இடத்துல வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் வர்றதுக்கு அவர் பண்ணுற உத்தி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதை பொறுத்தவரை இது எபிசோடாக இருந்தது, தனித்தனி எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3ன்னு துரந்தரில் இருந்தது. பட் கமலுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுதான் புத்திசாலித்தனம். இந்த எபிசோடா எடுக்கிறதுங்கிறது அது ஒரு டைப்பு. பட் எனக்கு வந்து உலகநாயகன் அவர்கள் டைரக்டர் கமல் அவர்கள் பண்ண அந்த ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப கடினமான விஷயம். இந்த வருடம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு பிப்ரவரி 21 நடக்க போகுது. பிப்ரவரி 21 தான் தாய்மொழி நாள். அதே நாள் தான் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி துவங்கின நாள். பிப்ரவரி 21 மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு, அதாவது இன்னைக்கு வந்து காந்தி எந்த அளவு தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில் அந்த மாநாடு நடக்க போகுது. அதில் வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்ற போகிறாரு. அந்த ஃபங்க்ஷன் வெகு சிறப்பாக நடப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஃபிலிம்ஃபேர் அவார்டில் அவர் கலந்துக்க மாட்டார். ஏன்னா பிப்ரவரி 21 கட்சியுடைய நம்ம துவக்க விழா, அதாவது அதுதான் மிக முக்கியமானது. ஸோ அதற்கு உண்டான வேலைகள் தான் அவங்க பார்ப்பாங்க. 2018 துவங்கப்பட்ட கட்சி. ஸோ இப்போ 9ஆம் ஆண்டு துவக்க விழான்னு நினைக்கிறேன், 8ஆம் ஆண்டு நிறைவு, 9ஆம் ஆண்டு துவக்க விழா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதற்கு உண்டான எல்லா வேலைகளும் தான் நடக்கும். அதை வந்து பிரம்மாண்டமாக எல்லா வேலைகளுமே முழு மூச்சாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் வெளிவரும்.